நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் போடுற எல்லா ஜாப்ஸும் உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் நீங்க வெறும் டிகிரி மட்டும் பாஸ் பண்ணிருந்தா போதுங்க. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை ரெடியா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க ஒரு ஜாப் இப்ப வந்திருக்கு. இதுக்கு நீங்க இன்டர்வியூ போன் கால்ல நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான ஃபீஸ் எந்த கட்டணமும் கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு ட்ரைனிங் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. விண்ணப்பிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குதுன்ற மாதிரி எனக்கு ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த ஜாப் பத்தியே பேச வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப ஃபுல் வீடியோல போய் இது என்ன ஜாப், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது என்ன எதுன்ற பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஓட்டி விடாம பாருங்க. ஏன்னா நிறைய பேர் ஓட்டி விட்டு பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ல எனக்கு நீங்க போடுற ஜாப் புரியல, எனக்கு வர மாட்டேங்குது, லிங்க் எடுக்க முடியல அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்றீங்க. அது எனக்குவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ரெக்வஸ்ட் வீடியோ மட்டும் ஓட்டி விடாம ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் போடுற எல்லா ஜாபுக்கும் நீங்க அப்ளைவும் பண்ணி நீங்க ஜாப்ஸே சக்சஸ்ஃபுல்லா வாங்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம தமிழ்ல வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம டேரக்டா வீடியோக்குள்ள போய் என்ன ஜாப், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது என்ன எதுன்ற பாத்துக்கலாம் வாங்க. இந்த ஜாபோட அப்ளை லிங்க் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்குங்க. எல்லா ஜாபுக்குமே அபிஷியல் அப்ளை லிங்க் போட்டு இருக்கும். அதுதாங்க அபிஷியலா அப்ளை பண்ற லிங்க். ஓகேங்களா? அதை டச் பண்ணி தான் நீங்க உள்ளே வர போறீங்க. இதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம அவர் டெலிகிராம் ஜாப் லிங்க், இது இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே நம்ம சேனலோட அபிஷியல் சைட் தாங்க. இதுல டெய்லி ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணானவங்க இதுல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டேரக்டா பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி நீங்க என்கிட்ட பேசலாம். ஜாப் எங்க இருந்து விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா டிட்டோன்ற கம்பெனில இருந்தாங்க விட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும் டிட்டோ, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். டிட்டோன்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. ஓகேங்களா? இது இது ஒரு பிரைவேட் கம்பெனி தான். ஓகேங்களா? இங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு தான் இப்போ ஹேரிங் போயிட்டு இருக்கு. இது இப்போ ஃபுல் டைம் ஜாபுக்கு தான் ஹேர் பண்றாங்க. அந்த வேகன்சியோட பேர் என்ன பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ்ங்க. ஆமா, இதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதுக்கு ஸ்டார்டிங் டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்டிங் டேட் எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 25/3/2025, அதாவது வர மார்ச் 25 முடியுதுங்க. ஸோ தயவு செஞ்சு அதுக்குள்ள எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை மோட் ஆன்லைன் தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் பத்தின ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் போய் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க இங்க ரீரைட் பண்ணிருப்போம். இதை பார்த்து நீங்க தெளிவாவே தெரிஞ்சுக்க முடியும். ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிளான விஷயம் தான். அவங்களுக்கு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ஸ் ஏதாவது நம்ம டவுட் கேட்பாங்க, இல்ல நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல எல்லாம் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு நம்ம சைட்ல இருந்து கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும், ஃபீட்பேக் வாங்கணும். இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் இருக்கும். வேற எதுவும் பெரிய ஜாப்ஸ் தான் எதுவுமே கிடையாது. இது நோ கோடிங் ஜாப் தான். ஸோ யாரும் இதுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. இதுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் தேவையில்ல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 0 to 3 year, அதாவது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும். எக்ஸலன்ட் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், லீடர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன் இருக்கணும். எபிலிட்டி டு லிசன் ஆக்டிவ்லி அண்ட் ப்ரொவைட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீட்பேக்கும் இருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்ன்றனால நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுங்க. இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இப்ப நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி டிட்டோ கிட்ட இருந்து அனுப்புவாங்க. அதுல நம்மளோட ஷார்ட் வீடியோ ரெஸ்யூமும் நம்ம அனுப்பணும். அதாவது எப்படின்னா நம்மளே நம்மளோட வீடியோவை இது பண்ணி ஷூட் பண்ணி நம்மளை பத்தின டீடைல்ஸ் தான் சொல்ற மாதிரி நம்ம அவங்களோட மெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா போதுங்க, நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது ரிமோட்ன்றனால இது பிரச்சனையே இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நான் நிறைய வீடியோ சொல்லிக்கிட்டு வரேன், இதை யாரும் பெருசா கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதுவே ஒரு பெரிய பிளஸ் நான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா சிடிசி பெர் ஆனம் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,54,600 rupees வரும். அப்ப பெர் மந்த்துக்கு நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் தமிழ்ல சொன்னது கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இன்னொன்னு போட்டிருக்காங்க, பியூர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாம்ப் வி டோன்ட் சார்ஜ் எனி ஃபீ அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ஹைரிங் ப்ராசஸ். அதாவது இப்ப இந்த ஹைரிங் ப்ராசஸ்ன்ற பேர் நிறைய பேர் ஸ்கேம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி பேர்ல நம்ம அந்த மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்றவங்கள வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி உள்ள அவங்களோட இமெயில் ஐடி எடுத்து அவங்க கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் ஆர்டர்ஸ், என்ன சொல்றது, ஜாப் கன்ஃபர்மேஷன் லெட்டர் அனுப்பி நீங்க இவ்வளவு பே பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வெல்கம் கிட் அனுப்புறோம். அந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் இப்ப எல்லா கம்பெனி பேர்லயும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜாப் அப்ளை பண்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்ளை பண்ணுங்க. நாங்க எங்க சைடும் சரி, கம்பெனி சைடும் சரி, யாருமே உங்கள்ட்ட எந்த ஒரு பேவுமே எடுக்கவே மாட்டாங்க, முக்கியமா ஹைரிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ டோன்ட் பே எனி மணி ஃபார் எனி ஜாப். இதுதான் எங்களோட சேனலோட ஒரே ஒரு ரூலாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட அப்ளை லிங்க் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தப்போ இங்க டேப்லெட் காலம் மாதிரி தெரியுது பாத்தீங்களா, இதுல டிட்டோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் 2025 அப்ளை லிங்க் தெரியல. இதுக்கு ஆப்போசிட்ல கிளிக் ஹியர்னு ப்ளூ கலர்ல தெரியும் பாத்தீங்களா, அந்த கிளிக் ஹியர்னு தெரியுது, நீங்க டச் பண்ணிக்கோங்க.
உங்கள டைரக்ட்டா டிட்டோவோட அஃபிஷியல் வெப்சைட்லயே கூட்டிட்டு போயிருங்க. இதுதான் டிட்டோவோட அஃபிஷியல் வெப்சைட். இதுல தெளிவா போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, டிட்டோ கரியர்ஸ் எல்லாமே தெளிவா போட்டிருக்காங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல நம்ம அங்க முன்னாடி சொன்னோம் பாத்தீங்கன்னா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ் அண்ட் பெர்க்ஸ், சேலரி எல்லாமே இதுல தெளிவாவே அவங்களும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க இத பார்த்தாலே உங்களுக்கு இன்னமும் தெளிவா தெரியறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கு எப்படி இப்ப அப்ளை பண்ணணும்னா, மேல உங்களுக்கு அப்ளை நவுன்னு தெரியுது பாத்தீங்களா? ஒரு பாக்ஸ்ல. அந்த அப்ளை நவ நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிருங்க. இப்ப நம்ம அந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நேம் இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிடில் நேம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. லாஸ்ட் நேம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்க இனிஷியல போட்டுக்கோங்க. இமெயில் அட்ரஸ் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா ஃப்ரெஷ்ன்றதை மென்ஷன் பண்ணிருங்க. நோட்டீஸ் பீரியட் வந்து கேன் ஜாயின் ரைட் அவே, அதாவது உடனே ஜாயின் பண்றீங்களா இல்ல 15 நாளுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க ஜாபுக்கு செலக்ட் ஆயிட்டா எப்ப ஜாயின் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து கரண்ட் சிடிசி, நீங்க இப்ப ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் சிடிசி எவ்வளோன்ற கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, tell us about an instance when you recommend provide informed performance in teamன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ப்ளீஸ் மென்ஷன் ஃப்ரம் வேர் டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் ஓப்பனிங்னு கேட்டிருக்காங்க. யூடியூப்ன்றதை கொடுத்துக்கோங்க. இது வந்து இஃப் யூ ப்ரீவியஸ்லி ரெஸ்பான்சிபிள் அதர்ஸ் கைலி ஷேர் சோர்ஸ், அதாவது இதுல நீங்க எனி அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன சோர்ஸ்ன்ற தெளிவா கேட்டிருக்காங்க, அதை நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அதனால யூடியூப்ன்றத நீங்க கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆர் யூ என் எம்ப்ளாயி ரெஃபரலான்னு கேட்டிருக்காங்க, நோன்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்து இதையும் விட்டுருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா கீழே வந்து ப்ளீஸ் நோட் இட் இஸ் மேண்டேட்டரி டு சப்மிட் இன் ஆர்டர் டு டேக் கேண்டிடேட் ஃபார்வர்ட்னு கேட்டிருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத டிக் பண்ணிட்டு இது ஐ எம் நாட் ரோபோட்ன்றதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்க ஜாபுக்கு சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க நண்பா. ஓகேங்களா? இப்ப எல்லாரும் என்கிட்ட கேட்க டவுட் என்னன்னா, நண்பா நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிப்ளை வரவே மாட்டேங்குது, ரிப்ளை வர மாட்டேங்குது எல்லாரும் கேட்குறீங்க. எல்லாருக்கும் என்னோட ஒரே பதில்னா, நண்பா அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஜாப் இல்ல, ஏதாவது ஒரு ஜாபுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஜாயினிங் ஆர்டர் வந்தே தான் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா விடாமுயற்சிக்கு என்னைக்குமே வந்து தோல்வியே கிடையவே கிடையாது. சோ எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு தாரக மந்திரம் அதுவா தான் இருக்கும். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ளை பண்ணா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் நண்பா. அதுக்கு வந்து என் சைட்ல இருந்து 100% நான் வந்து ஷூரிட்டி தரேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ஜாப்ல வந்து என்ன டவுட் இருந்துச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க ஜாப் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வந்து நீங்க இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க வேற யாருக்கா ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வேலை, சூப்பரான வீடியோட நான் மறுபடியும் உங்களுக்கு மீட் பண்றேன். பை பாய்.